தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடத்தி கொடுக்க போகுது, முக்கியமாக உங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறி என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரக சேர்க்கை அமைப்பு மற்றும் பயிற்சிகள் காரணமாக பல யோக பலன்கள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர அன்பர்கள், அதாவது இந்த ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுதுங்க. கடவுள் காட்டக்கூடிய முதல் அறிகுறி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கவனமாக அதிகமாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக முன்னேற்றத்தையும் வெற்றியும் பார்ப்பீங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது அறிகுறியாக சொல்லப்படுது. உங்கள் முதலீடுகள் தொடர்பாக நீங்கள் நல்ல செய்திகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இது 3வது அறிகுறியாக சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய உடல் நிலையும் கணிசமாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் எல்லாத்துலேயுமே நன்மை தரக்கூடிய செய்திகள் கொண்டு வரும். அந்த பயணங்கள் இனிமை தரக்கூடிய நினைவுகளாக மட்டுமே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் நல்ல செய்திகள் சேரும். அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளை சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. பரஸ்பர கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான கடின உழைப்பை செலுத்த வேண்டிய நிலைகள் வரும். அப்பொழுது மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திரம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்காங்க, சுகஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்காங்க, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், களத்திரஸ்தானத்தில் குரு இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார், லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இருக்குது. நேரத்தின் அருமையை தெரிந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய யோசனைகளை அலுவலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி மதிப்பாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களது மேலான யோசனைகள் சொல்ல தயாராக இருப்பீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலை மாறப்போகுது. அதாவது நீங்கள் யாருக்கையாவது ரொம்பவே நம்பிக்கை பலமாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. அது உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி அந்த சொன்ன வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அமைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த முடிவையும் சட்டுன்னு முடிவு செய்வீங்க. நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். இப்போதைக்கு என்னென்ன விதமான நல்ல விஷயங்களை மேற்கொள்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சுருங்க. வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் காட்டாதீங்க. தொழில் செய்து வருபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான உதவியான பலன்கள் கிடைக்குங்க. லாபகரமான முதலீடுகளை செய்வீங்க. இதனால் லாபங்களும் உங்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிலர் வெளிநாடு பயணங்கள் செல்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வெளிநாட்டில் இடமாற்றங்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வுகள் வரும். சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்க. தாயார் மற்றும் தாய் வழி உறவுகளோடு மனக்கசப்பு வர அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளிடம் கடித்து கொள்ள வேண்டாம். எடுத்த சொல்லுங்கள், அவர்கள் அவசரப்படுத்த வேண்டாம். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் வரக்கூடிய நிலை வரும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய நிலை வரும். மேல் இடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும். சந்தோஷமான செய்தி வந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு சிறிய நோய் என்றாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் காத்திருக்கு.
அதனால் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு நன்றாக இருக்கும். இருந்தாலுமே விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும். திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நல்லபடியாக நடக்கும். மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்குவாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தை காட்டுவாங்க. மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கவலை நீங்கும். முயற்சிகளில் தடை வரும். எதுலையுமே எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனசு தாபங்கள் வரும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்களை நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்து சாமர்த்தியமாக கையாளுவது நல்லது. வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை சமாளிப்பதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் இப்பொழுது வந்து கைக்கு சேரும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். அடுத்தவங்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. அதே போல் தைரியமும் தெய்வ நம்பிக்கையும் கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்பாதிபதியான இவர் சகாயஸ்தானமுமான சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரைக்கும் சுமூகமாக நடைபெற்று வந்த வேலைகளில் தடை வரும். உழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் சங்கடங்கள் வரும். தாய்வழி உறவுகளோடு பகை என்று ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் வீடு வாகன வகையில் செலவுகள் வரும். என்றாலுமே சகாயஸ்தானத்தில் குருவின் பார்வை சஞ்சரிக்குவால் ராகுவாலையும் எல்லாவற்றையும் ஈஸியாக சமாளிப்பீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உழைப்பாளர்களின் மரியாதை அதிகரிக்கும். தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும். தொழிலில் வேலை ஆட்கள் பிரச்சனை, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கவில்லையே அப்படின்னு நிலைகள் எல்லாம் நீங்கள் போகுது. விஐபிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சிலர் மன மேடையில் ஏறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவாதிபதியான புதன் சஞ்சரம் சாதகமாக உங்களுக்கு இருப்பதால் வரவேண்டிய பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வங்கியில் கேட்ட கடனும் கிடைக்கும். புதிய இடம் என்ற கனவு நனவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தொண்டர்களின் பலமும் கூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகுங்க. அதே போல் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது வாழ்க்கையில் நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசி மற்றும் லாப சகாய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் இடம் தெரியாமல் போகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கேற்றவாறு எடுத்து வைக்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். பணபரவு அதிகரிக்கும். சேமிப்பு உயரப்போகுது. புதிய சொத்து சேரப்போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிவு ஏற்பட்ட டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் வரை சென்றவர்களுக்கு பெரியவர்களின் அறிவுரைகளால் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாகும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு பிரிந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உங்களுக்கு தான். நீண்ட நாள் கனவு சரியாக நடக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். மனதில் நிம்மதி நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கந்த பெருமானை வழிபட காரியங்கள் கைகூடி வரும். நன்மைகள் நடக்கும். எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அவற்றை எதிர்கொண்டு முன்னேறி வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். வேலை தேடி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். பெரியவர்களின் ஆதரவால் நீங்கள் எடுக்கும் வேலைகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லாபாதிபதியான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் பகட்டாகவும் நடைபோடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். நவீன பொருட்கள் சேரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு மற்றும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட கால முயற்சிகள் வெற்றியாகும். உயர்கல்வி, வேலை, திருமணம், சொந்த வீடு, பட்டம், பதவி என்று அவரவரின் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும். மேலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில் நன்மைகளும் வளங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.